பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் ஜோதிடம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அஸ்ட்ரோ TS மோகன் ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ நாம் இந்த மாதத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா 2025 ஜனவரி மாத பலன்கள் பார்க்க போகிறோம். எப்பவும் போல தான் வழக்கம் போல் 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ வரும். அதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ரிஷப வீட்டில் குரு பகவான் தன்னுடைய பயணத்தை நடத்தியிருக்காரு. கடக வீட்டில் செவ்வாய் பகவான் தன்னுடைய பயணத்தை நடத்தியிருக்காரு. கேது பகவான் கன்னி வீட்டில் தான் இருக்கார். சூரியனும் புதனும் இங்கே வந்துடுவாங்க, இங்கே வந்து தனுசு வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதே மாதிரி கும்ப வீட்டில் சனி பகவானும் சுக்கிரனும் பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. மீன வீட்டில் ராகு பகவான் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆல்ரெடி இந்த மாதம் முழுவதுமே சிறப்புகள் நிறையா இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, முதல்ல ஆங்கில புத்தாண்டு ஜனவரி 1ஆம் தேதி. உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி தைப்பொங்கல். உங்களுக்கெல்லாம் தெரியும், தமிழர் திருநாள் சொல்கிறது. அந்த சூரியனுக்கு நாம் விழா எடுக்கிறது. மறுநாள் மாட்டுப்பொங்கல். நமக்காக உழைக்கக்கூடிய அந்த மாடுகளுக்கு ஆடுகளுக்கு திருவிழா. இப்படி கிராம பகுதிகளில் வெறும் விசேஷமாக இருக்கும். அந்த நியூ இயர் கொண்டாடக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும், தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் கொண்டாடக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் நம்மளுடைய யூடியூப் சார்பாக அனைவருக்கும் அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்குவோம். அடுத்து ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினம் நாடு முழுவதும் கொண்டாடுவோம். அந்த விழாவை கொண்டாடக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்கள். பொதுவாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இது பொது பலன் தான். 12 ராசி தனித்தனி வீடியோ. ஒவ்வொரு ராசியிலையும் கோடிக்கணக்கான பேர் பிறந்திருப்பாங்க. எல்லாருக்கும் அக்யூரேட்டாக இருக்காது இந்த பலன், சுமார் தான். ஏன்னா உங்கள் இண்டிவிஜுவல் ஜாதகம் தான் சரியாக இருக்கும். அப்போ இதுக்கு பலன் இருக்கானா? இருக்குது. ஒரு 20% 25% நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த வயசோ உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி. ஜாதகத்தில் நல்ல தசபுத்தி நடந்தால், இதில் நல்ல பலன்கள் சொன்னால் கூடுதலாக நன்மைகள் கிடைக்கும். இதில் பாதகமாக இருந்து ஜாதகத்துலேயும் சாதகமாக இல்லைன்னா மைனஸ் அதிகமாக இருக்கும். இல்லை அதில் சாதகமாக இருந்து இதில் மைனஸாக இருந்தால் எல்லாம் கலந்துருக்கும். இதுதான் இந்த பலன். நீங்கள் நேயர்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, இப்போ தான் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் உறவினர் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். இந்த சேனல் இந்த அளவுக்கு விரிவாக வந்துக்கிட்டு இருக்குன்னா நீங்கள் தான். நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை, இந்த சேனல் இல்லை. உங்களுடைய ஆதரவும் உற்சாகமும் ரொம்ப முக்கியம். ஆதரவு கொடுக்குற வாடிக்கையாளர்களுக்கு ரொம்ப நன்றி. என்கிட்ட யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், ஜாதகம் பார்க்கலாம். இப்போது நாம் 14ஆம் தேதி இந்த வீட்டில் இருக்கிற சூரிய பகவான் மகர வீட்டுக்கு வந்துடுவார். இங்கே இருந்தால் இதுக்கு வந்து மார்கழி மாதம். இந்த சூரியன் 14ஆம் தேதி மகர வீட்டுக்கு வந்துடுவார். மகர வீட்டுக்கு வந்தால் இதுக்கு பேர் தை மாதம் அப்படின்னு சொல்கிறது. மற்றபடி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள். நான் வணங்கும் என்னுடைய தாய் தந்தையர், குலதெய்வம் முத்துமாரியம்மன், அண்ணாமலையார், உண்ணாமலை தாய், நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் அந்த குமரமலையான், அத்தனை பேருடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் இந்த மாத பலன்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையணும் கேட்டுக்கிறேன். வீடியோக்குள்ளே போவோம். ஓம் நமச்சிவாய. இப்போ நம்ம சிம்ம ராசியை பார்ப்போம். சிம்ம ராசி அப்படின்னா சிங்க ராசி, கர்ஜனை, அரசாங்கம், அரசியல் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன்னா காலப்புருஷனுக்கு 5வது ராசி எப்போவுமே நிரந்தரமாக 5வது ராசி எதுன்னா சிம்ம ராசி தான். அதனால தான் சிம்ம ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் அரசியலில் இருப்பாங்க, ஆன்மீகத்தில் இருப்பாங்க, நிறைய பேர் ஆசிரியராக இருப்பாங்க. மிகப்பெரிய உயரிய பொறுப்புகளில் இருக்கிறதெல்லாம் யாருன்னா, பண்ணையாராக இருக்கிறதெல்லாம் யாருன்னா சிம்ம ராசி தான். ஏன்னா செவ்வாய் தான் அவருக்கு பாக்கியாதிபதியாக வருவார். செவ்வாய் பாக்கியாதிபதியாக வருவார். நாளுக்குடைய செவ்வாயும் அவர் தான். அப்போ என்ன ஆகும்? நிலம் இருக்கும், நிலச்சுவார்ந்தாராக இருப்பாங்க, மிகப்பெரிய ஆன்மீகவாதியாக இருப்பாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஜனவரி மாதம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, அதிர்ஷ்டம் ஆரம்பம். என்ன காரணம்? குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கார். குரு அப்படின்னா யார்? இவருக்கு 5ஆம் வீட்டு அதிபதி முதல்ல, அப்புறம் 8 கூடையவர். 5னா என்ன? அதிர்ஷ்டம், உயர்கல்வி,
தாத்தா பிள்ளைங்க இதெல்லாமே ஜோதிடம் பதவி உயர்வு எல்லாமே 5 தான். 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம். 5 அதிர்ஷ்டம், 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம், புதையல், பினாமி சொத்து இதெல்லாம் சொல்கிறது. ஆக இதுக்கெல்லாம் உள்ள கிரகம் குரு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால அதிர்ஷ்டத்தினாலேயோ அல்லது திடீர் அதிர்ஷ்டத்தினாலேயோ பணம் வரும். உங்கள் அப்பானாலேயோ இல்லை உங்கள் தாத்தானாலேயோ உங்கள் பிள்ளைங்கனாலேயோ யோகம் உண்டு. ரைட். அப்போ இந்த மாதம் என்ன நடக்குது? உங்கள் ராசிநாதன் 5ஆம் இடத்துல இருக்கார், திரிகோணத்தில் இருக்கார். அவரே திரிகோணத்தில் இருக்கார். அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் அவர் 14ஆம் தேதி தை 1ஆம் தேதி எங்கே போவார்? மகர வீட்டுக்கு போயிடுவார். இது 6ஆம் இடம், உங்களுக்கு 6. ஆனால் குரு பார்வையில் சூரியன். எப்படி பாருங்க, ஏற்கனவே 5ல், அப்புறம் 6ல், அது குரு பார்வையில். ஆக இந்த சூரியன் மார்கழி மாதமும் தை மாதமும் குரு பார்வையில் திரிகோணத்தில் இருக்கிறதுனால உங்களை கையிலேயே பிடிச்சிக்க முடியாது. அப்போ எல்லா வகையான நீங்கள் உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி என்னென்னலாம் கேட்குறீங்களோ அத்தனையும் கிடைக்கும். மாற்று கருத்து இல்லை. கல்வி உண்டு. ஏன்னா புதன் அங்கே சேருது. நீங்களும் தனஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதி. 11க்குன்னா லாபம், 2ன்னா பணம் குடும்பம். அது 2க்குமான புதன் ராசிநாதனோட செஞ்சு 5ஆம் இடத்துல இருந்து திரும்ப லாபஸ்தானத்தை பார்க்குது. 10ஆவதுக்கு குருவும் 2ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ லாபம் உண்டு, வருமானம் உண்டு, நல்ல குடும்பம் உண்டு. ஏன்னா உங்களுக்கு தனகாரன் நல்ல இடத்துல இருக்கார், பாக்கியாதிபதி நல்ல இடத்துல இருக்கார், ராசிநாதன் 5ல் பூர்வ புண்ணியத்தில், லாபாதிபதி குடும்பஸ்தானம் 5ல். ஆக இந்த மாதம் மார்கழி மாதமும் தை மாதமும் பணம் வரும் மாதம். ஒரு சிலருக்கு கல்யாணம் ஆகாமல் தடுங்கலாச்சு சார் அப்படின்னா கண்டிப்பாக கல்யாணம் ஆகும். கண்டச்சனைக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. திருமணம் நடக்கும் உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசை புத்தி நடந்தா. அடுத்து 11ஆம் இடம்னா உங்கள் அண்ணனை சொல்கிறது இல்லை அக்காவை சொல்கிறது. அது சூரியனோட சேர்ந்துருக்கு. இப்போ அது அக்கானால் உங்களுக்கு லாபம். 2 பேரும் சேர்ந்து 11ஆம் இடத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு லாபம். வாக்கில் கேது இருக்கு சார், இருக்கக்கூடாது. கேது அப்படின்னா தடை கிரகம், ஆன்மீக கிரகம், வாதாடும் கிரகம். அப்போ அதை குரு பார்க்கறதுனால அந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் பணம் மட்டும் யாருக்கும் கொடுத்து ஏமாந்துடக்கூடாது. 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் செவ்வாய் 12ல் மறையும் போது வெளியூரில் சொத்து வாங்கலாம் அல்லது விற்காத சொத்து விற்கும். செவ்வாய் 4ஆம் வீட்டு அதிபதி, 9 கூடைய அதிபதி. அவர் 12ல் மறையலாமா? மறையக்கூடாது. ஆனால் அது சர வீடு. அப்போ வெளிநாட்டுக்கு போகலாம், இல்லை வெளிநாட்டில் இருக்கவங்க வரலாம். ஆனால் செவ்வாய் 12ல் இருக்கும்போது சர வீட்டில் இருக்கிறதுனால பழைய சொத்து விற்காமல் கடந்துச்சு சார் அப்படின்னா இப்போ விற்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அப்பா இல்லை அம்மாவினுடைய உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். அது மட்டும் கொஞ்சம் வயசானவங்களாக இருந்தால் ஒரு சில மருத்துவ செலவு உண்டு. 2வது உங்களுக்கு சூரியன் 6க்கு போனோன்னே 6 அப்படின்னா சர்வீஸ், 6ன்னா வேலை. அப்படின்னா நீங்களே 6ஆம் இடத்துக்கு வர்றீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? தை பிறந்தவனே யார்ட்டையும் கடன் வாங்கிடக்கூடாது. 6ன்னா கடன், நோய், வம்பு, வழக்கு, எதிரியெல்லாம் சொல்கிறது. அப்போ ராசிநாதனே 6ல் மறையும் போது புதிய கடன் வாங்கிடக்கூடாது, புதுசாக ஏதாவது நோய் இழுத்துக்கக்கூடாது. ஏன்னா 6ன்னா அடி வயிறு, சூரியன் அங்கே இருக்குது. அது சனி பகவானுடைய வீடு. அப்போ அடி வயிற்று பகுதியை கவனமாக பார்த்துக்கணும். ஹீட்டு சம்மந்தமாகவோ நெருப்பு சம்மந்தமாகவோ விபத்தோ அல்லது ஒரு சின்ன மெடிக்கல் செலவு இருக்குது. ஆனால் 6ல் சூரியன் இருக்கும்போது தான் அரசாங்க வேலை கிடைக்கும். 6ல் சூரியன் இருக்கும்போது புதிய வேலை கிடைக்கும். 6ல் சர வீட்டில் இருக்கிறதுனால வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. சனி உங்கள் ராசியை பார்க்கறதுனால, சனின்னா அந்நிய தேசம். சுக்கிரன்னா 10, உங்களுக்கு 10 கூடையவர். 3னா சுக்கிரன், 3ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன், 10ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் சனி பகவானோடு சேர்ந்து உங்களை 7ஆம் பார்வையை பார்க்கும்போது சனின்னா அந்நிய தேசம், தொழில்னா 10, 3னா சொந்த முயற்சி. அப்போ உங்கள் சொந்த முயற்சினால் உங்கள் ஊரை விட்டு வெளியில் போய் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ அல்ல வேலை பார்ப்பதற்கோ இந்த மாதம் நிறைய வாய்ப்பு இருக்குது. 8ல் ராகு, இதுக்கு பேர் பொதுவாக 8ல் ராகு அப்படின்னா விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க. ஆனால் அது குருவோட வீடுங்கிறதுனால 8ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது அது பர்சனல் விஷயங்களில் எச்சரிக்கை எடுக்கணும். ஏன்னா ராகுன்னா விரிவுபடுத்துகிற கிரகம், டெவலப் பண்ணுற கிரகம். 8ன்னா ரகசியம், தன்னுடைய விருப்பம், புதையல், பினாமி சொத்து, கனரக வாகனங்கள், ஆயுள் எல்லாம் 8. அங்கே ராகு இருக்கும்போது தூண்டி விடுவார். ஆனால் கவனமாக இருந்துக்குங்க, பெரிய பாதிப்பு வந்துடாது. இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு வெற்றி தான். செவ்வாய் நீச்சம் ஒரு மைனஸ், கேது வாக்கில் இருக்கிறது மைனஸ்,
சனி கண்டச்சனியாக இருக்கிறது ஒரு மைனஸ். ஆனால் இவ்வளவும் தாண்டி ஜெயிக்க போகிறது நீங்கள் தான். காரணம் சூரியன் 5லையும் 6லையும் இருக்குது. குரு பார்வை 2ஆம் இடத்துக்கும் 4ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் கிடைக்கிறதுனால நிறைய வெற்றிகள் கிடைக்க போகுது. புதிய முயற்சிகள் வெற்றியடையும், சொத்து சேரும், வெளியூர் சொத்து வாங்குவீங்க. உங்களுக்கு சூரியன் மிகப்பெரிய இடத்துல இருக்கிறதுனால சிவன் வழிபாடை பண்ணுங்க, முருகன் வழிபாடை பண்ணுங்க. சிம்மராசிக்காரங்க இந்த மாதம் 6ஆம் தேதியும் 7ஆம் தேதியும் சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நாட்களில் கவனமாக இருங்க. 2 வீலர் காரில் போகிற கவனம், குடுக்கல் வாங்கல கவனம், எச்சரிக்கை. எப்படி இருந்தாலும் இந்த ஆண்டு துவக்கம் சிம்மத்துக்கு நன்மையே. அதில் இந்த மாதம் இன்னும் சிறப்பு. எச்சரிக்கையாக இருக்கும் மாதம், வருமானம் வரும் மாதம். ஓம் நமச்சிவாய.